ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 107 சங்கீதம் 20 வசனம். Psalm 107 verse 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமேன். இந்த இடத்துல நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. அண்ட சராசரமும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தையினாலே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த வார்த்தையினாலே தேவன் நம்மை திடப்படுத்துகிறார். அந்த வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறார். அந்த வார்த்தையினாலே ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். அதே வார்த்தையினாலே ஆண்டவர் குணமாக்குகிறார், சுகமளிக்கிறார். அந்த வார்த்தை, எந்த வார்த்தை அண்ட சராசரங்களையும் உண்டாக்கிற்றோ அதே வார்த்தையை அனுப்பும் பொழுது தீராத நோய்கள், தீராத வியாதிகள், மருத்துவர்கள் பல காரியங்களை செய்த பொழுதிலும் செய்ய முடியாது கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய அநேக நோயாளிகளுக்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு அருமருந்து தேவனுடைய வார்த்தை என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை யாருக்கு அனுப்புகிறார்? 107 சங்கீதம் 17 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நிர்முடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். இந்த இடத்துல நோய் கொண்டு ஒடுங்கி போனவர்கள் யார்? நிர்முடர். தங்கள் பாதக மார்க்கத்தால், தங்கள் அக்கிரமங்களால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். அவருடைய வியாதியிலே அவருடைய கடைசிக்கு வந்து விடுகிறார்கள். அதற்கு பின்னதாக செய்யத்தக்க வைத்தியம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் செய்து பார்த்தாகிவிட்டது, ஒன்றும் செய்வதற்கு இல்லை. மரண பரியந்தம், கடைசி, அதுக்கு அடுத்தது மரணம்தான் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்கிறார்களாம்? 19 வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள் எவ்வளோ வல்லமையுடையது. அந்த வார்த்தையை அனுப்பும் பொழுது பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான விடுதலை. இன்றைக்கும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, பலவிதமான வியாதிகளில், பலவிதமான நோய்களில் அகப்பட்டு தீரா காரியங்கள் ஒருவேளை உங்களை அலக்களித்து கொண்டிருக்கலாம். செய்யத்தக்க ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்புவார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தைகளை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு, அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்குதான்? ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதா. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உடலில் பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள் தாக்கியிருந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது அது ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். இங்கே ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறார். இந்த 4 காரியங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பலன் செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. என்ன 4 காரியங்கள்? முதலாவது சொல்கிறாரு, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி.
அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்படி கவனிக்கணும்? காதுள்ளவன் கேட்க கடவன்ற மாதிரி கவனித்து கேட்கணும், கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும். அது ஏதோ வார்த்தை என்று சொல்லி நாம் அசட்டையாக நம்ம இருக்கக்கூடாது. முதலாவது கவனிக்கணும். ரெண்டாவது, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். செவியை சாய் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு தாழ்மையை காண்பிக்கிறது. குனிந்து செவியை சாய்த்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உரைக்க நாம் கேட்க, அந்த இடத்துல ஒரு தாழ்மையை இந்த இடத்துல காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. கண்களை விட்டு பிரியக்கூடாது. நம்மளோட ஃபோக்கஸ் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருக்கணும். வேறு எந்த காரியத்தின் மேலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் எனக்கு கடைசியாக வேறு கதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. பல காரியங்களை அவர்கள் முயற்சி செய்த பொழுதிலும் ஒன்றிலும் அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தரே வழி என்று சொல்லி வந்த பிற்பாடு அந்த வார்த்தைகளை கண்களை விட்டு பிரியாதிருக்கத்தக்கதாய் நம்முடைய நோக்கங்கள் சிதறக்கூடாது. ஃபோக்கஸ் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வசனத்தின் மேல் நாம் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். நான்காவதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்போ அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு சென்று அதை காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? 22ஆம் வசனம், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாய் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் தம்முடைய வசனத்தினாலே நம்மை சுகமாக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கூப்பிட்டு இங்கே சொல்லப்பட்ட இந்த 4 காரியங்களை, அவருடைய வார்த்தைகளை கவனித்து அவருடைய வசனங்களுக்கு செவிசாய்த்து அவைகள் கண்களை விட்டு பிரியாதிருக்கத்தக்கதாய் அவர்களை நோக்கி பார்த்து இருதயத்திலே காத்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பூரண சுகத்தை தந்து கர்த்தர் காத்து கொள்ளுவாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினேன். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட மரண படுக்கையில் வியாதியினுடைய கொடூரத்தினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு கிருபையை நீர் கர்த்தர் அவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, நீர் அனுப்புகிற வசனத்தை அவர்கள் கவனித்து அந்த வசனங்களுக்கு செவிசாய்த்து அந்த வசனங்கள் தங்கள் கண்களை விட்டு பிரியாது இருக்கத்தக்கதாய் அவைகளை நோக்கி தங்கள் இருதயத்திலே காத்து கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளில் தியானிக்க கிருபை செய்தி. இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதி. தெய்வ கிருபைக்கு தாழ்த்துக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஐயோ.